பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். பிரதமருடைய 7வது தமிழக விசிட் பிரச்சாரத்திற்காக முழுவதும் வேட்பாளர்களை மையப்படுத்தி 7 வேட்பாளர்கள் ஒரே இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நேர்களுக்கு வணக்கம். பொதுவா பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாறு காணாத ஒரு பிரச்சாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருந்து பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு பிரதமர் தமிழகத்துக்கு இத்தனை முறை வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப கால அரசியல் வரலாறு நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 முறை வருதுன்றது இது ரொம்ப புதியது. மேபி இன்னும் 1-2 வாட்டி வந்தாங்கன்னா தட் வில் பி தி ஆல் டைம் ஹை. ஒரு வரலாறு காணாத அளவுக்கு பிரதமருடைய அந்த பிரச்சார யுக்தி இல்ல அழுத்தம் தமிழகத்தின் மீது பாஞ்சிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 40 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சீட் இருக்கு. 40 சீட் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நமக்கு எதனா அக்கௌண்ட் ஓபன் ஆகாதா? இல்ல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்னார், அது மாதிரி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு சொந்தமான சீட்டுகள் இருக்கணும். அவங்க கால் ஊன்றணும். இந்த மாநிலத்துல அவங்க ஒரு பிரதான எதிர்கட்சியாவோ இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா மாறணுன்றதான் இது காட்டுது. இது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஷோ, அதாவது 4 வேட்பாளரை வைத்து பிரச்சாரம் பண்றது, இல்ல 3 வேட்பாளர் ஒரே மேடையில வச்சு பிரச்சாரம் பண்ணுவதுன்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான் இங்க பண்ணிருக்கு. குறிப்பா ஜெயலலிதா பண்ணிருக்காங்க இதே மாதிரி. ஆமா, ஜெயலலிதா அவர்கள் இந்த கடந்த காலத்துல பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எதையாவது பண்ணி எப்படியாவது இங்க தமிழகத்துல வாக்கு வாங்கணும். அதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ பிரச்சார ரீதியா அதெல்லாம் இப்ப எடுத்து வைக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அதை தாண்டி இந்த வட பகுதிகளில் சில தொகுதிகள் ஏ கேட்டகிரியாக பார்க்குறாங்க. அவங்க தருமபுரியாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் வெற்றிக்கான வாய்ப்பு கூட இருக்குன்றாங்களே. அதாவதுங்க, இது ஒரு புதுசான ஒரு ஃபார்முலாவில் பிஜேபி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. என்ன அந்த ஃபார்முலானா, நட்சத்திர வேட்பாளர், பண செல்வந்தர்கள், அதிகமா காசு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. அதாவது நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்ப வேலூர் எடுத்தீங்கன்னா ஐயா திரு ஏசி சண்முகம் அவர் சுயேட்சா நின்னா கூட ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்கக்கூடிய தன்மை படைத்தவர். அவர் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு காரணமா இருக்கிறாரு. அங்க ஒரு செல்வந்தரா இருக்கிறாரு, கல்வி நிறுவனம் நடத்துறாரு. இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர் இறக்கி, அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள், ஓபிஎஸ் என்னதான் சுயேட்சையா நின்னாலும் ஓபிஎஸ் ஜெயிச்சார்னா அந்த வெற்றி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் அது காணிக்கையாக்கப்படும். அப்ப இந்த மாதிரி குறிப்பா சௌமியா அன்புமணி, அதே மாதிரி ஒரு சாதிய கட்சியாக பார்த்தாலும் சரி, இல்ல பாமக போன்ற அந்த நிறுவனத்தோட இருந்து வரக்கூடிய அந்த பாரம்பரியம், ஒரு நட்சத்திர வேட்பாளர் ஒரு 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி செலவு பண்ணி இந்த தேர்தல் ஒரு மாதிரி திருவிழா மாதிரி ஆக்குறாங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி வெரி குரூஷியல் ஃபார் பிஜேபி. அதாவது பூத் ரீதியா ஆட்களை வைத்து பிரச்சாரம் செஞ்சு வாக்கு செய்கிறதுன்றது ஜாஸ்தி. பட் நட்சத்திர வேட்பாளரை இறக்கி அவர்கள் பின்னாடி நல்லா பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறதுன்றது இன்னொரு யுக்தி. அந்த 2வது யுக்தியை நோக்கி பாஜக செல்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.